ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த ஜூஸியான டைனமைட் ஷ்ரிம்ப் எப்படி பண்ணுறான்னு சொல்லி தான் கட்ட போகிறேன். இது வரைக்கும் என்னை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே இறாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு எக் ஒயிட். இப்போ நான் இதில் எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கிறேன், எல்லோ இல்லாமல். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா கோட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதை 10 மினிட்ஸ்க்கு சைடில் மேரினேஷனுக்கு வச்சுருங்க. அது வரைக்கும் நம்ம இதனோட கோட்டிங் ரெடி பண்ணலாம். இங்கே 1 கப் ஃபுல்லாகவே கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த கார்ன்ஃப்ளவரை ஃபுல்லாகவே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 ஸ்பூன் வரைக்கும் பெப்பர், 1/2 ஸ்பூன் வரைக்கும் சால்ட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்றா கலக்கணும். அது வரைக்கும் இதை இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை ப்ரானில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் நல்லா கோட் ஆனோடனே அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிரி விடணும். உதிரி விட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்படியே எடுத்து வச்சோன்னா அப்படியே முட்டையாயிடும். அதனால நல்லா இதை கோட் பண்ணிவிட்டு இப்படி உதிரி விட்டுட்டு அப்புறமா எடுத்து வைங்க. அப்போ நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். எல்லா சைடுமே ஆயில் போய் நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸ்லேயும் நான் கார்ன்ஃப்ளவரை கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் உள்ளே ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஈச் சைடும் 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை டீப் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு ப்ரான்ஸுமே இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகணும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வேற கண்டெய்னரில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லில் வைக்காதீங்க, அப்போ மேலே இருக்க கோட்டிங் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே இருக்க இறா வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் மாற்றி வச்சு நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். அந்த சாஸ் கூட இதை நம்ம கோட் பண்ண போகிறோம். கோட்டிங்காக இப்போ நான் மயோ யூஸ் பண்ணுறேன். இந்த மைனீஸில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட 1000 ஐலாண்ட் சாஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 1000 ஐலாண்ட் சாஸ் சொல்லி இந்த சாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதையும் எவ்வளோத்துக்கு நம்ம மைனீஸ் ஆட் பண்ணணும் அதே அளவுக்கு நான் 1000 ஐலாண்ட் சாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்லிக் சில்லி சாஸ். இந்த சாஸையும் எவ்வளோத்துக்கு நான் மைனீஸையும் 1000 ஐலாண்ட் சாஸையும் யூஸ் பண்ணணும் அதே அளவுக்கு நான் சில்லி சாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 சாஸையும் சேர்த்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 சாஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள்.
இந்த ப்ரான்ஸையும் நம்ம இந்த சாஸோடையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த சாஸோட இந்த ப்ரான் எல்லாமே நல்லா கோட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரானோட நம்ம கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்னிஷ்காக கொஞ்சம் கேபேஜ் கட் பண்ணி இப்போ நம்ம சாஸ் வச்சோம்ல அந்த எறாவோட சாஸ்லேயே இந்த கேபேஜையும் கோட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். எவ்வளோக்கு மெலிசா வெட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசா நீட்டாக இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேபேஜையும் நம்ம இந்த சாஸ் பண்ணோம்ல அந்த மிச்சம் இருக்க சாஸில் போட்டு அந்த சாஸோடைய இதையும் நல்லா கலந்து இப்போ நம்ம இதோட இந்த கேபேஜையும் அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து இப்போ சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான டைனமைட் ப்ரான்ஸ் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இவ்வளோ நாள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.